காப்பாத்துங்க, காப்பாத்துங்க, என்ன ரேப் பண்ண கொல்ல பாக்குறான், காப்பாத்துங்க ப்ளீஸ். தொண்டை கிழிய யாதவி கத்த, அடச்சி வாயமுடு. அவள் பின்னழகு குலுங்க புளிச்சென அடிபோட்ட வேகத்தில் பூ உடல் அதிர்ந்து வலித்தது. ஐயோ, அடிச்சு வர கொல்ல பாக்குறானே, இந்த அநியாயத்தை தட்டி கேட்க யாருமே இல்லையா? கால்களை உதறியபடி மீண்டும் கத்த தொடங்க பொத்தென விழுந்தாள் புது மெத்தை மீது. மலங்க மலங்க விழித்தவளது செயல் அவனுக்கே சிரிப்பு வந்தது போலும். கடினப்பட்டு உதட்டுக்குள் சிரிப்பை அடக்கிய குரு, நெசமா இங்க ஒருத்தனும் இல்லடி, நீ தொண்டை தண்ணி வத்த கத்துறது வேஸ்ட். ஒழுங்கா மாமனுக்கு கோஆபரேட் பண்ணா நீயும் நானும் சுமூகமா வாழ்க்கைய தொடங்கலாம். இல்லனா நீ சொன்னது போல ரேப் தான் பண்ணணும். முன்ன பின்ன ரேப் பண்ணி வேற எனக்கு பழக்கம் இல்ல. உனக்கு எதுவும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காடி? தானும் அவள் அருகில் தவழ்ந்து சாவகாசமாக கேள்வி கேட்க, அச்சத்தில் நடுங்கி கால்களை சுருட்டி கொண்டு வேகமாக பின் நகர்ந்தவளது காலை மீண்டும் பிடித்து இழுத்த வேகத்தில் அவள் மடியில் கிள்ளையாக தலை வைத்து படுத்துக் கொண்டவனை எந்த லோகத்து ஜந்துடா நீ என்ற ரேஞ்சில் தான் பார்த்து வைத்தாள். யூடியூப் மெம்பர்ஸ் ஒன்லியில் மட்டுமே ஆடியோ வெளியாகும்.